இங்கே என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும்? யானை, புலிலாம் வருங்களா? அதெல்லாம் இருக்குது. யானை, புலிலாம். ஐயோ சாமி, ஏமாந்தா ஆளைக இப்போ கரடி ஆளை சென்றுருவோம். கரடி. ஆமாங்க. கரடி, சென்னாய்ங்க வருதுங்களா? சென்னாய். அதுவும் இருக்கு. ஓ, அது சரி. இந்த மழை காலத்தில் வந்தானே ம். இந்த ஊர் வந்து நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நல்லா பனியோட இருக்குங்க. பனியோட. அப்படி பார்த்து இப்போ குளிர்ச்சியாக தான் இருக்குங்களா? சில்லு சில்லு. எல்லாம் இங்கெல்லாம் வந்து அப்படிதான், வெயில் இல்லை, வெயில் கிடையாது. கூலிங்கு. ஊட்டி ஆட்டை. ஊட்டி ஆட்டம். இங்கே தங்கறதுக்கு விடுதி. நம்ம முன்னாடி போட்ட காணொலியில் சத்தியமங்கலத்துலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடி வரலும் பேருந்தில் பயணம் செஞ்சுருப்போம். இந்த காணொலியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம சுற்றி காமிக்கிறேன். அங்கே 4 சக்கர வாகனம் வருது பார்த்திங்களா? அந்த சாலை தான் சத்தியமங்கலம் போகக்கூடிய சாலை. இந்த பக்கம் நேராக போகக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைக்கால் போகக்கூடிய சாலை. இந்த ஊர் மக்களோட இருசக்கர வாகனங்கள், அதுக்கப்புறம் பேருந்து தவிர மற்ற எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் இங்கே சோதனை பண்ணி தாங்க உள்ளே அனுப்புவாங்க. இந்த பக்கம் போகக்கூடிய சாலை வந்து கேர்மாலம் கிராமத்துக்கு போய் அங்கேருந்து கடம்பூர் போகக்கூடிய சாலை. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த நீலகிரி தைல மரங்களுக்கு கீழே வந்து வானரங்கள்லாம் உட்காந்து உயரமாக தூங்கிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்குங்க. இந்த ஊரோட சிறப்புகளை இங்கே ஒரு ஐயா வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த ஊரோட பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது அட்ரோட்டு. எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கீங்க? இதில் வந்து கம்மி 40-50 வருஷம். 40-50 வருஷம் வருங்களா? ஆமாங்க. இங்கே பேருந்து பஸ்லாம் வந்துட்டு போகுதுங்களா? பஸ் எல்லாம் போகுதுங்க, பஸ் வருதுங்க. இங்கே எத்தனை கிராமங்களா இருக்குது? இதில் வந்து சுத்துலுக்கரை, கோட்டைமலை, ஆ, கடம்பூர் ஏரியா, ம், அப்புறம் கடம்பூர் பக்கத்துலேயே நிறைய ஊருகா இருக்குது. ஆ, ஆ, ஆமாங்க. அது என்னென்னமோ ஊருகா, புதூர், ஆ, அச்சியூர், ஆ. கேர்மாலா, ம், அதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய ஊருங்க இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து திம்பம் மலை, அந்த லைனில் இருக்குது. எல்லாம் திம்பம் மலை பகுதியில் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த ரோட்லேயே. சரிங்க, சரி. இங்கே வந்து விவசாயம் முழுவதும் பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறீங்களா? என்ன சோளம் தாங்களா? எல்லாம் சோளம், ஆ, அப்புறம் இந்த பருத்திகா, பருத்தி, எல்லாம் ராகி, ஆ, ஆ, உளுந்து ம். எல்லாம் போடுறாங்க சார். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினா எங்கே போய்ட்டுருவீங்க ஐயா? நாம சத்தி எங்கேங்க? சத்தி சத்தி போனால் தான். நம்மளுக்கு பக்கா. சத்தி போனால் தான் உங்களுக்கு வந்து பக்கம். இங்கேருந்து சத்தி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? அது இன்னும் 2 மணி டைம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். நம்ம ஊர் இருந்தால் இங்கே என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும்? யானை, புலிலாம் வருங்களா? அதெல்லாம் இருக்குது. யானை, புலிலாம். ஐயோ சாமி, ஏமாந்தா ஆளைக இப்போ 2-3 ஆள், இப்போ ஒரு வாரத்துலேயே 2 ஆள் அவுட்டு. ஓ, எது புலிங்களா? இல்லை, யானை. இப்படியே களா யானை இங்கேயே வருதுங்க. இங்கேயே வருதுங்க. இங்கேயே வந்து மரத்தெல்லாம் முறிச்சிருவோம். அப்படிங்களா? எப்படி அதை துரத்துவீங்க நீங்கள்? அது எப்படியா? ஆ, பட்டாக்கி கிட்டாசு பட்டாசு வெடிச்சு அப்புறம் வனத்துறையினர் தான் பண்ணாங்க தான். அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கு இவரு வர்றாங்க, ஃபாரஸ்ட்காரங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கையில் போடுறாங்க. சரிங்க, சரி. வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட கடம்பூர் ஏரியில் வந்து நீங்கள் சொன்னீங்களா, ஆ, இந்த மாக்காமலியா, குன்றி, பொங்காடி, இதெல்லாம் அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கு. அதெல்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாம் ஆனைக்கு தான் பயம். யானைக்கு தான் பயம். ஆனைகா, இந்த கரடிகா. கரடி வருதுங்க. கரடி ஆளை சென்றுருவோம். கரடி. ஆமாங்க. கரடி, சென்னாய்ங்க வருதுங்களா? சென்னாய். அதுவும் இருக்கு. ஓ, அது காட்டு நாயும் இருக்கு. ம், ம். பாங்காட்டுக்கு போகிறதுக்கே பயமாகுது சாமி. ம். ஆமாங்க. ஒருத்தர் தான் போக முடியாது. போக முடியாது. அந்த நம்ம தாத்தன் காலத்துலேயே, அப்பா காலத்துல எல்லாம் வெடிகா இருந்தது. ஆ, ஆ. அப்பெல்லாம் பயமே இல்லை. இப்பெல்லாம் சரியான கண்டிஷன். எல்லாம் கேமரா வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் அதனால பண்ண முடியாது. எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. பச்சை வரைக்கும் வெட்டக்கூடாது. ஆமாங்க, அவங்க வந்து காட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக பண்ணுறாங்க. ஏன்னா அதை வெட்டிவிட்டிங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துடும். யானையா, புலிலாம் உள்ளே வந்துடும். அதனுடைய இடத்த நம்ம இது பண்ணிவிட்டோம்னா அதெல்லாம் உள்ளே வந்துடும். இல்லையே, அதுக்கு வந்து பக்கத்துக்கு வந்து பாங்காடு எல்லாம் பூரா அந்த மூங்குடி எல்லாம் காஞ்சே போச்சு. நாய் துரத்துட்டு வர்றது. ஆமாம், ஆமாம், ஆமாம். இந்த பாங்காட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லை சாமி. தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி இல்லை. மூங்கிலும் இல்லை. மூங்கில் இல்லை. அதுல இருந்து ஆனை பக்கத்துக்கே வராது சாமி. ஓ, மூங்கில் இருந்துச்சுன்னா வரும். அதனால இப்போ எல்லாம் வீட்டுக்கே வருதுங்க. உங்களுக்கு தண்ணி வசதியும். ஆமாம். அப்புறம் வேற என்னங்கய்யா? வேற ஒன்றும் பாரு. இங்கே மருத்துவமனை, ஆஸ்பத்திரி இருக்குங்களா? இருக்கு. ஓ, இந்த இது ஆம்புலன்ஸ் இருக்கு. கூட்டு போவாங்க. கேர்மாலத்தில் இருக்கு. கேர்மாலங்கிறது உள்ள இருக்குங்களா? இல்லை, பக்கத்துலேயே அங்கேயே இருக்குது. அங்கேயே இருக்கு. இப்போ நான் போகிற தடத்துலையே இப்படி ஒரு பெண்ட் வருது. இது பெண்ட் இருந்து அப்படி போனால் இந்த பரம். சரிங்க, சரி. நல்லா பார்க்குறாங்க. நல்லா பார்க்குறாங்க. பரவாயில்ல.
மற்றபடி வேறு ஒன்றும் அது இல்லைங்க. விட்டானா கடம்பூர் கடம்பூர் போகணும். இல்லை பச்சனப்புரத்துக்கு இருக்கு சிஸ்டர். ம் ம் அது ஒரு ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி. ம் ம் நம்ம இப்படி நேராக போகும்போது பஸ்ஸில் இந்த பாருங்க ம் ஓட்டுன மாதிரியே இருக்கு. சரிங்க. அது நல்லா பார்க்குறாங்க. அது நல்லா பார்க்குறாங்க. அது பரவாயில்ல. நீங்கள் எப்பயுமே இப்படி தான் கிளைமேட் இருக்குங்களா? குளிர்ச்சியாக தான் இருக்குங்களா? சில்லு சில்லு ஏன் எல்லாம் இங்கெல்லாம் வந்து அப்படிதான், வெயில் இல்லை, வெயில் கிடையாது. கூலிங்கு ஊட்டியாட்டை. ஊட்டி ஆட்டம். இங்கே தங்கறதுக்கு விடுதிகள் ஏதாவது இருக்குங்களா? தங்கறதுக்கு விடுதிகள் எல்லாம் இருக்கு. எங்கே இருக்குங்க? நம்ம ஊர்லுமே இருக்கு, கேர்மாலத்தில் இருக்குங்களா? கேர்மரத்துமே இருக்கு, நம்ம ஊர்லுமே இருக்கு, ம் நம்ம நீருடி புதூர் அதுவும் இருக்கு, ஆ காடாட்டிலும் இருக்கு. ஆ அப்புறம் பஸ்காரர் வந்து தங்குறாங்கல்ல, ஆ ஆ இந்த பஞ்சாயத்து இது கூட ஆபீஸ் இருக்கு. அது சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் வந்து தங்கி பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம வந்து வனத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் பண்ணோம். நீங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட தகவல் கொடுத்துட்டு. ஆமாம், சரி. சரிங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி. இந்த இடத்துல நம்ம முன்னாடி பாருங்கள் ஒரு மளிகை கடை இருக்குங்க. இந்த முன்னாடி போகக்கூடிய சாலையிலே அப்படியே இடதுபுறம் திரும்பி போனால் நிறைய வீடுகள் இந்த பக்கம் காணப்படுதுங்க. அந்த ஐயா என்ன சொன்னார்னா, இந்த பகுதியிலே யானைகள்லாம் வரும் அப்படின்னு ஒரு தகவலை நமக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு அங்கன்வாடி மாதிரி இருக்குங்க. முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த சாலையிலே போனால் நிறைய வீடுகள் வருதுங்க. பாருங்கள், இந்த சாலையில் போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. ஓட்டு வீடுகளும் இருக்குது, இந்த தார்ஸ் வீடுகளும் இருக்குங்க. அந்த பகுதியில் பாருங்கள், அந்த 108 ஆம்புலன்ஸ் இருக்குது. இங்கே ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அந்த வாகனத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கடை ஒரு சின்ன கடை தாங்க. பூண்டெல்லாம் மூட்டையில் அடுக்கி வச்சுருக்காங்க. முன்னாடியே வந்திங்கன்னா இந்த இடத்துல வீடுகள் காணப்படுது. நம்ம வலதுபுறத்தில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வனத்துறையினரோட தங்கும் விடுதிகள். இது ஒரு தேநீர் கடைங்க. இங்கே நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த விதைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி படங்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. முன்னாடி தெரியக்கூடிய அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா தேநீர் கடை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகையில் கேர்மாலம் 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. திம்பம் வந்து 28 கிலோமீட்டர்னு சொல்லி இந்த பலகையில் எழுதியிருக்குங்க. நேராக போகக்கூடிய பாதை வந்து கொள்ளைக்கால் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த சத்தியமங்கலம் போகக்கூடிய சாலையில் முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஓட்டு வீடு, அதாவது மண்ணாலான ஓட்டு வீடெலாம் இடிஞ்ச நிலைமையில் இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருக்குங்க. நமக்கு தேவையான இந்த உணவு பண்டங்களை இங்கே வாங்கிக்கலாம். இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவகமும் இருக்குங்க. ஒரே ஒரு உணவகம் இந்த கேர்மாலம் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த உணவகம் தான். இப்போ நம்ம வந்து முன்னாடி மேற்கொண்டு அப்படியே நடந்து போகலாங்க. பகல் நேரத்திலே இந்த ஊர் மக்கள் இந்த சாலையில் போகிறதுக்கு பயப்படுவாங்களாம். இந்த சாலையில் போகிறதுக்கு மாலை 6 மணி வரலும் இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சாலையில் வந்து ஆங்காங்கே இந்த எச்சரிக்கை பலகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பகுதியில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகலாம், எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் வனத்துறையினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இந்த காலநிலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குளிர்ச்சியாக இருக்குங்க. காலையில் வெறும் 17 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மொபைல் ஃபோனில் காட்டுச்சு. இப்போ வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சுங்க. இவ்வளோ வெப்பநிலை அடித்தாலுமே மேலே வந்து குளிர்ச்சியான காற்றும் குளிர்ச்சியாக தாங்க இருக்குது. முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி தைல மரங்கள் தான் அதிகம் காணப்படுது. பார்த்திங்கன்னா எங்கேயும் நம்ம அத்துமீறி நுழையக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி. முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா புலிகளும் யானைகளும் அதிகம் நடமாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே இந்த சாலையிலே நின்று நம்ம வந்து காமிச்சிருக்கோம். பின்னாடி பாருங்கள், வனத்துறையினோட அந்த அலுவலகம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஊரக வளர்ச்சித்துறையோட ஒரு கட்டடம் இருக்குது, நூலகம்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், வனத்துறையோட அலுவலகம் இங்கே தாங்க இருக்குது. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எச்சரிக்கை பலகையெல்லாம் வச்சுருக்காங்க. மெதுவாக செல்லவும், வனவிலங்குகள் கடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பலகைகள் எல்லாத்துலேயுமே வந்து எழுதியிருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அந்த காட்டுக்குள்ளே செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவல்களும் அங்கே இருக்கக்கூடிய பலகையில் வச்சுருக்கு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதி கேர்மாலம் வனக்கோட்டைன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதிருந்துச்சு. பாருங்கள், முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி தைல மரங்கள் தான் இருக்குது அதிகமாக.
நீங்கள் ஒரு இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் தாராளமாக இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாங்க. ஒரு 17 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெப்பநிலை இருக்குது அப்படின்னா, இன்னும் குளிர்காலத்துலேயும் அதே மாதிரி மழை காலத்துலேயும் எவ்வளோ வெப்பநிலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இங்கே ஒரு உணவகமும் அதே மாதிரி 2 தேநீர் கடைகளும் இருக்குது, சிறிய சிறிய கடைகளும் இருக்குது, தங்கும் விடுதிகளும் ஒரு சில விடுதிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் தாராளமாக இந்த பகுதிக்கு நீங்கள் வந்து வரலாம். முற்றிலுமாக வந்து பார்த்தோன்னா பசுமையான ஒரு பகுதி தான். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு காலநிலை நிலவுதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வரலாம். அதே மாதிரி இங்கே ஒரு உணவகம் இருக்குது, 2 தேநீர் கடைகள் இருக்குது, சிறிய சிறிய கடைகள் இருக்குது. நீங்கள் வனத்துறையினர் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேற்கொண்டு போங்க எங்கேயாவது போகிறதா இருந்தால். இப்போ நம்ம பேருந்துட்டு போகலாம் வாங்க. பேருந்து வரப்போகுதான். இந்த பக்கம் இந்த யானைகள் மற்ற விலங்குகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலிகள்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி பாருங்கள், சத்தியமங்கலத்தை நோக்கி ஒரு பேருந்து வந்துட்டுருக்கு கொள்ளைக்கால்லேருந்து. இந்த பேருந்து வர இதே நேரத்துக்கு சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் போகக்கூடிய பேருந்தும் இதே இடத்துல வந்து சந்திச்சுக்குமா. அதே மாதிரி வந்து இந்த கடம்பூர் வழியாக வரக்கூடிய பேருந்தும் இதே இடத்துல வந்து ஒன்றா சந்திச்சுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் முன்னாடி பாருங்கள், அந்த தனியார் பேருந்துக்கு முன்னாடி அந்த அரசு பேருந்து இருக்குது. இந்த பலகையில் பாருங்கள், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கேர்மாலம் சோதனை சாவடின்னு சொல்லிட்டு இந்த பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. பாருங்கள், இதே நேரத்துக்கு கேர்மாலம் வழியாக கடம்பூர் போகக்கூடிய பேருந்தும் இந்த பக்கம் வந்துருச்சுங்க. ஒரு பேருந்து கொள்ளைக்கால் போகுது, ஒரு பேருந்து சத்தியமங்கலம் போகுது, இன்னொரு பேருந்து கடம்பூர் வழியாக சத்தியமங்கலம் போகக்கூடிய பேருந்து. இந்த 3 பேருந்துகளும் ஒரே சமயத்தில் நின்றுட்டுருக்கு பாருங்களேன். இந்த ஊரோட சிறப்புகளை வந்து நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்ய வந்த அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கமுங்க. அண்ணா இது என்ன ஊர்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வந்துங்க கேர்மலைங்க. கேர்மலம் செக் போஸ்ட்டுங்க. சரிங்க. வந்து தமிழ்நாடு டு கர்நாடகா போக வழிங்க. இது பாருங்க, இந்த பக்கம் போனோன்னா கர்நாடகா போய்க்கலாங்க. அந்த மினி பஸ் போகுதுங்களா? அது வந்து கர்நாடகா போகிறதுங்களா? ஆமாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து 40 கிலோமீட்டருங்க கர்நாடகா. 40 கிலோமீட்டருங்களா? இந்த பக்கம் போனோன்னா சத்தியமங்கலம் வருங்க, தமிழ்நாடு பார்டர். இந்த பக்கம் போனா ஒரு 80 கிலோமீட்டர் கர்நாடகா போகலாங்க தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வழி இருக்க பாருங்க, இது குறுக்கு வழிங்க. இதை குறுக்கோலிங்களா? இது ரோடு மெயின் ரோடு தாங்க. மெயின் ரோடு நிறைய இருக்குங்க. கடம்பூர் வழியாக போகக்கூடிய பாதை வழிங்க இது. இங்க போனா சத்தி கூட இங்க ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படிங்களா? 2 பக்கம் போய்க்கலாம். ஆனா பார்டர் மெயின் பார்டர் இதுதாங்க. இதுதான் மெயின் பார்டருங்க. இது நடுலங்க. அந்த பக்கம் போனா நகரான்னு இருக்குங்க. சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகர் அங்க ஒரு பார்டர் இருக்குங்க. சரிங்களா? அது விட்டா இந்த பக்கம் இருக்குதுங்க இன்னொரு பார்டர். இங்க இந்தியூர் நால் ரோடு அந்த பக்கம் போகுங்க. சரிங்க. நம்ம பிளேஸ் பாருங்க, என்னென்ன பிளேஸ் இருக்குங்க. பச்சை, நம்ம மழை காலத்துல வந்தானா இந்த ஊர் வந்து நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நல்லா பனியோட இருக்குங்க. பனியோட அப்படி பார்த்துருவாங்க இந்த ரோடு எல்லாமே. இது எல்லாமே ஃபுல்லாக ஆமாம் பார்க்கக்குள்ளே நான் சுற்றி பார்த்தேங்க. ஃபுல்லாகவே இந்த யூகாப்டஸ் மரங்கள், இந்த நீலகிரி தைல மரங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதிகம் இருக்குதுங்க. அது போக யானை இருக்குங்க, புலி இருக்குங்க, சிங்கம் எல்லாம் இருக்குங்க. உள்ள ஒரு டைம்ல வருங்க. கரடிகள் இருக்குங்க. கரடிகள்லாம் நிறைய இருக்குங்க. இங்க எல்லாமே. இங்க என்னங்க விவசாயம் வந்து இங்க தக்காளி, அது போக மழை காலத்துல வந்து தோட்டம்லாம் நிறைய இருக்குதுங்க. நிறைய ஃபால்ஸ் இருக்குதுங்க. உள்ள போனோன்னா ஃபால்ஸ் எல்லாம் உள்ள அதுக்கெல்லாம் போகணும்னா நம்ம வனத்துறையிட்ட அனுமதி வாங்கணும். நாங்க உள்ள போனா கூட இங்க பாருங்க செக் போஸ்ட் அவங்ககிட்ட. ஆமா, நல்லா பாத்துக்கிறாங்க. செக் போஸ்ட்ல வந்து அனுமதி வாங்க தான் நாங்க உள்ளே போகணுங்க. உள்ள போகணும். செக் பண்ணி தான் உள்ள போய் நம்ம குளிக்கிறதுக்குலாம் விடுப்பாங்க. நம்ம அனுமதி வாங்கணும். மழை காலத்தை பாக்குறவங்களுக்கு அருமையா இருக்குங்க. உள்ள சொர்க்க மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. காலை நேரத்துல ரொம்ப இந்த பாருங்க, இந்த வெயில் காலத்துலயும் வந்து இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஆமா சரி, ஊட்டி மாதிரி ஆகுங்க. ஆமா, இந்த ஏரியா ஃபுல்லாமே ஊட்டி எப்படி குளிர்ச்சி இருக்கும் அதே மாதிரி குளிர்ச்சியா இருக்குங்க. இந்த மலைப்பகுதியில இது அமைஞ்சிருக்குங்க. மலை மேலதான் இருக்கு. கட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.